முடியும். துபாய், கத்தார் வரைக்கும் எதனால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபிளாஷ்பேக் போட்டு ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி போகணும்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்பதான் முதல்ல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸா தான் இருக்காங்க. பட் ஈரான்ல இருக்கக்கூடிய அப்போ இருந்த யூத் மூவ்மெண்ட், அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து ரொம்ப தப்பா வழி நடத்துறாங்க. அப்போ இருந்தா ஈரானும் அமெரிக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. பட் அங்க வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து அவங்க வந்து அமெரிக்காவை வந்து தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு அவங்க எம்பசியவே போய் தாக்குறாங்க. அதாவது அமெரிக்காவோட தூதரகம் அங்க ஒன்னு இருக்குல்ல, நம்ம சென்னையில கூட பார்ப்போம். ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழ அமெரிக்காவோட தூதரகம் இருக்கும். அது லிட்டரலா அமெரிக்காவோட இடம் மாதிரி தான். அந்த மாதிரி ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய தூதரகத்தையே வந்து அவங்க தூக்கி எறியறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அங்க இருக்கிற கவர்மெண்ட்டையும் தூக்கி எறியறாங்க. அமெரிக்காவையும் நாட்டில இருந்து வெளியே அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறியறாங்க. புதுசா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரான்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ்ல ட்ரம்போட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணனும்னா 49 இயர்ஸ்ல இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து, அதாவது அமெரிக்காவை வெளியே போ சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்த ஈரானியன் கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் செட் ஆகல. இவங்க வந்து அமெரிக்காவுக்கு செட் ஆகலன்னு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் இஸ்ரேலுக்குமே சுத்தமா செட் ஆகாது. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை எல்லாமே மையப்புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு நியூஸ்ல இருந்து தான் வர ஆரம்பிக்குது. அணு ஆயுதம் ஒரு கண்ட்ரிக்கு போயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் அமெரிக்கா வந்து நார்த் கொரியா மேல கையே வைக்காம இருக்காங்க. ஏன்னா பதிலுக்கு ஒரு அணு ஆயுதம் இருந்தா போதும், அமெரிக்கால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேரோட உயிரை கூட எடுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கண்ட்ரிக்கு கூட பவர் இருக்கும். அணு ஆயுதத்தோட பவரே அதுதான். அது யார் கையில இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் உட்கார்ந்து நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ஆயுதம் இங்க விழுந்தா கூட மக்கள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. அது நம்ம ஆல்ரெடி ஹிரோஷிமா, நாகசாக்கில, ஜப்பான்ல என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்திருக்கோம். சோ இந்த அணு ஆயுதம் வந்து உருவாக்குறதுங்கிறது வந்து சின்ன சின்ன கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி மிகப்பெரிய கண்ட்ரீஸ் எதிர்த்து நிக்கிறப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு மலைக்கு அடியில் அவங்க உருவாக்கிட்டு இருந்த அணு ஆயுதத்தை வந்து மலையவே காலியாக்குற அளவுக்கு குண்டுகளையா பொழிஞ்சு மலையவே தகர்த்திட்டு இனிமே இவங்க கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் வேணாம், ஆனா எங்களுக்கு அணுசக்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அட்டாமிக் எனர்ஜிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நியூக்ளியர் எனர்ஜி முக்கியமான ஒரு விஷயம். சோ நாங்க அதை வந்து ரிசர்ச் பண்றோம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்றோம் அப்படிங்கறாங்க. அமெரிக்கா இருந்துகிட்டு அதெல்லாம் கிடையாது, உனக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காக்கு சொல்றதே சொல்றாங்க, நீ அணுசக்தியை உருவாக்க கூடாதுன்னு. ஆனா அவங்க உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நெகோஷியேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கிறப்ப ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃளைட் கேரியிங் ஷிப், சாதாரண கப்பல் இல்ல, மிகப்பெரிய ஃளைட்ஸை கேரி பண்ணக்கூடிய கப்பல்கள் இருக்கும்ல, அந்த கப்பல்களை வந்து ஈரானை சுத்தி அனுப்பிச்சு விடுறாங்க. இந்தியன் ஓஷன்ல இருக்குது. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்தியன் ஓஷன்ல அமெரிக்காவோட கப்பல் வந்து நிக்குது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தமே இல்ல. நடுவுல வந்து 2-3 கான்டினென்ட் இருக்குது, உள்ளுக்குள்ள கடல் 2 கடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. ஈரான் இந்தியா கிட்ட இருக்குது. ஓகே, வந்து துபாய்லாம் நம்ம இந்தியா கிட்ட இருக்கும்ல, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்